அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். கடந்த 2 தினங்களாக இஸ்ரேலுக்குள் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருந்ததுடன் 20க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். 300க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்ததாக கூறப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரேல் முழுவதும் ஈரானிய தாக்குதல் மிக பெரும் அச்சத்தை ஏற்படுத்திய சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல் மிகப்பெரிய உட்கட்டுமான சேதங்களை ஏற்படுத்தியிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக இஸ்ரேலின் உடைய கைஃபா துறைமுகம் மிகப்பெரிய அளவில் சேதமுற்றிருப்பதாகவும் கைஃபா துறைமுக நகரம் பாரிய அளவில் பற்றி எறிந்திருப்பதாகவும் அங்கு இருக்கக்கூடிய கட்டடங்கள், வாகனங்கள், உட்கட்டுமானங்கள் தீப்பற்றி எரியக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இஸ்ரேல் மற்றும் மேற்குலக நாடுகளை மிக பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கின்றது. குறிப்பாக ஈரானின் உடைய ஏவுகணைகள் பலவற்றை இஸ்ரேலின் உடைய அயன்டோம் மற்றும் அமெரிக்க வான் பாதுகாப்பு சாதனங்களினால் இடைமறிக்க முடியாத சூழ்நிலையில் நேரடியாக கைஃபா மற்றும் டெல்-அவீவ் பிரதேசங்கள் மீண்டும் தாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தாக்குதலில் குறிப்பாக கைஃபா நகரம் மிகப்பெரிய அளவு சேதம் அடைந்திருப்பதாகவும் சேதம் தொடர்பான செய்திகளை உடனடியாக சேகரிக்க முடியாத அளவுக்கு இஸ்ரேலினுடைய இராணுவம் செய்தி தணிக்கை மற்றும் ஊடக தடைகளை விதிக்கப்பட்டுள்ளமையால் முழுமையான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இருந்த போதிலும் இஸ்ரேலின் உடைய துறைமுகங்கள் பற்றி எரியக்கூடிய காட்சியும் கைஃபா நகரம் பற்றி எரியக்கூடிய காட்சிகளும் வெளியாகி தற்போது இஸ்ரேலுக்குள் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து மக்களுக்கு செய்திகளை வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன பகுதிகளுக்கான பயணங்களை யாரும் மேற்கொள்ள வேண்டாம் என பிரிட்டன் மக்களுக்கு அந்நாட்டு அரசாங்கம் அவசர அறிவித்தலை விடுத்துள்ளது. இஸ்ரேலுக்கு அத்தியாவசிய பயணங்களை தவிர வேறு எவ்வித பயணங்களையும் மேற்கொள்ள வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு பயணம் செய்வது தற்போது சாத்தியமற்றது. நாட்டுக்குள்ளேயோ அல்லது வெளியேயோ விமானங்கள் எதுவும் இல்லை எனவும் பிரிட்டன் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஈரான் மற்றும் அதன் அணுசக்தி திட்டத்துக்கு எதிரான தாக்குதல்கள் காரணமாக இஸ்ரேலின் வான்வெளி தரையிறங்குவதற்கும் புறப்படுவதற்கும் தற்போது மூடப்பட்டிருப்பதால் ஜூன் 17ஆம் தேதி வரை அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்படுவதாக இஸ்ரேலிய விமான நிறுவனம் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது. ஒரு சில விமான சேவைகள் நிறுத்தப்படுவதாக இஸ்ரேல் விமான நிறுவனம் முன்னர் அறிவித்திருந்தாலும் கூட ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதல்கள் டெல்-அவீவ், கைஃபா மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் மிக பெரும் பேரழிவுகளை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் அனைத்து இஸ்ரேலிய விமானங்களும் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு திரும்ப விரும்பும் வெளிநாடுகளில் உள்ள எல்எல் வாடிக்கையாளர்கள் அனுபவிக்கும் சிரமம், நிச்சயமற்ற தன்மை, இஸ்ரேல் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் என்பவற்றினால் அனைத்து மக்களும் இந்த பயணங்களை நிறுத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து மட்டுமல்ல, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, நோர்வே, இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர் போன்ற நாடுகளும் இஸ்ரேல், ஈரான் போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என தங்கள் நாட்டு குடிமக்களுக்கு அறிவித்தலை விடுத்துள்ளார்கள். ஈரானிய தாக்குதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இஸ்ரேலின் அரசு, தனியார் அனைத்து விமான போக்குவரத்துகளும் நிறுத்தப்படுவதாக இஸ்ரேலிய சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. ஈரானுடனான போர் பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழலில் இஸ்ரேல் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது. மேற்கு ஈரான் மீது வான்வெளி தாக்குதல்களை ஆரம்பித்ததாக நேற்றைய தினம் இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்த சில மணி நேரங்களில் ஈரான் அதன் பழிவாங்கும் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. இதுவரை களமிறக்கப்படாத ஈரானிய ஏவுகணைகளை இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு தடுப்புகளால் தடுக்க முடியவில்லை. ஈரான் தாக்குதல் காரணமாக இஸ்ரேலின் தேசிய அவசர சேவை வடக்கு இஸ்ரேலின் கைஃபாவில் ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து பல்வேறுபட்ட உயிரிழப்புகளையும் பல்வேறுபட்ட சேதங்களையும் சந்தித்திருப்பதாக தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சிவில் விமான போக்குவரத்து முற்றாக இஸ்ரேலுக்குள் நிறுத்தப்பட்டிருப்பதால் இஸ்ரேல் உலகளவில் தனித்து விடப்பட்டிருப்பதாக பலரும் தெரிவித்துள்ளார்கள். இஸ்ரேலில் இருந்து யாரும் வெளியேற முடியாத நிலையும், இஸ்ரேலை விட்டு வெளியே சென்றவர்கள் உடன் இஸ்ரேலுக்கு திரும்ப முடியாத நிலையும் ஏற்பட்டிருப்பதால் இஸ்ரேல் முற்றாக முடங்கு நிலை ஏற்படும் என பலரும் தெரிவித்துள்ளார்கள். ஈரானின் இலக்குகள் மாறினால் விளைவுகள் மோசமடையும், ட்ரம்ப் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. இஸ்ரேலில் உள்ள எந்த அமெரிக்க இலக்குகளையும் ஈரான் தாக்கினால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த மோதலை எளிதாக முடிவுக்கு கொண்டு வருவது ஈரானின் கைகளில் உள்ளதென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இஸ்ரேலின் தாக்குதலை ட்ரம்ப் பாராட்டியுள்ள நிலையில் தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில் ஈரான் சுமத்தும் குற்றச்சாட்டுக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை, குறிப்பாக அமெரிக்க இலக்குகளையும் சேர்த்து அதன் பழிவாங்கலை ஈரான் விரிவுபடுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளது.
ஆனால் அமெரிக்கா இந்த தாக்குதல்களில் பங்கேற்கவில்லை. ஈரான் நாம் எந்த வகையிலும் வடிவத்திலும் தாக்கப்பட்டால் அமெரிக்க ஆயுதப்படைகளின் முழு பலமும் வலிமையும் இதற்கு முன் கண்டிராதளவில் உங்கள் மீது செலுத்தப்படும். இருப்பினும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தத்தை எளிதாக செய்து இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இரு தரப்பினருக்கும் இடையே அமைதி ஏற்படும் போரை முடிவுக்கு கொண்டு வர குறிப்பிடப்படாத பல சந்திப்புகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிப்பதன் மூலம் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் அணுசக்தி திட்டம் அமைதியான நோக்கங்களுக்காக என்று கூறி வருகின்றது. ஆனால் மேற்கத்திய நாடுகள் அதை அணுவாயுதம் தயாரிக்க பயன்படுத்தலாம் என்று தங்கள் ஊகங்களை வெளியிட்டுள்ளார்கள். இஸ்ரேலிய தாக்குதலுக்கு உள்ளாகும் போது பேச்சுவார்த்தை நடத்தப் போவதில்லை என்று ஈரான் கூறியதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் நடைபெறவிருந்த ஈரான் அமெரிக்கா இடையிலான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் ஈரான் மீது கொடூரமான தாக்குதல்களை நடத்தி ஈரானிய இராணுவ தளபதிகளை படுகொலை செய்து ஈரானின் உடைய அணுசக்தி நிலையங்களை பலவற்றை தாக்கி சேதப்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் ஈரான் ஒருபோதும் பேச்சுவார்த்தைக்கு திரும்புவதற்கு வாய்ப்பில்லை எனவும் ஈரானின் பழிவாங்கும் தாக்குதல்கள் அடுத்து வரும் நாட்களில் இன்னும் தீவிரமாகலாம் எனவும் போரியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதன் காரணமாக பிராந்திய மோதல் மற்றும் எண்ணெய் விலைகள் உயர்ந்து வருவதாக குறித்த பொருளாதார நிபுணர்களும் கவலை வெளியிட்டுள்ளார்கள். ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மேலும் 8 முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் இராணுவத்தை வழிநடத்திய மூத்த இராணுவ தளபதிகள் 8 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். அவர்களின் தியாகத்திற்கு மதிப்பையும் ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இஸ்ரேலிய தாக்குதலில் மஹ்மூத் பஹேரி, தாவூத் ஷேஹியான், முகமது பர் தவுர் மன்சூர், மசூத் டயூப், கொஸ்டோ கெஸ்டானி, யவத் ஜோர்சா, முகமது அகேஜ் பயாரி ஆகியோர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் நகரங்கள், அணுசக்தி நிலையங்கள் மற்றும் ஈரானின் உயர்மட்ட இராணுவ தளபதிகள், அணுசக்தி விஞ்ஞானிகள் மற்றும் பொதுமக்களை குறிவைத்து கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையும் வெவ்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் இந்த தாக்குதல்கள் காரணமாக ஈரானில் 180க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இதில் 19 குழந்தைகள் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 300க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ள சூழ்நிலையில் இதில் 50க்கும் மேற்பட்டோரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் பெனிவே மாகாணத்தில் ஜிலேடா கிராமத்தில் திடீரென புகுந்த மர்ம நபர்கள் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூட்டை நடத்தினர். இந்த தாக்குதலில் 100 பேர் வரையில் கொல்லப்பட்டதாக தெரிகின்றது. பலரது வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டு குடும்பத்துடன் எரிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் பலரும் காணாமல் போய்விட்டதாகவும் அந்நாட்டு செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதலில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க போதிய மருத்துவ வசதி கூட இல்லாத நிலை காணப்படுகின்றது. இப்பகுதியில் கால்நடைகளின் மேய்ச்சலுக்காக நிலத்தை தேடுபவர்களுக்கும் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கும் இடையிலான நில பிரச்சனையில் தொடங்கி இன மற்றும் மதங்கள் அளவிலான பிரச்சனைகள் வரையில் மோதல்கள் உருவாகின்றன. 2019ஆம் ஆண்டு முதல் நடத்தப்பட்ட தாக்குதல் மற்றும் மோதல்களில் 500க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளார்கள். 22 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அகதிகளாக புலம்பெயர்ந்து வேறு நாடுகளுக்கு சென்றுள்ளார்கள். அமெரிக்காவின் ட்ரம்பின் குடியேற்ற கொள்கைக்கு எதிராக வலுக்கும் போராட்டம். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்ற பின்னர் பல்வேறுபட்ட உத்தரவுகளை பிறப்பித்து வருகின்றார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் குடியேற்ற கொள்கையில் பல்வேறு திருத்தங்களை செய்து அவர் உத்தரவிட்டார். அதன்படி விசா காலம் முடிந்ததும் அமெரிக்காவில் தங்கியிருப்பவர்கள் சட்டவிரோத குடியேறிகளாக கருதப்பட்டு அவர்களை வெளியேற்ற நடவடிக்கையை மேற்கொண்டார். அந்த வகையில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களில் ஒரு நாளைக்கு 3000 பேரை கைது செய்ய ட்ரம்ப் உத்தரவிட்டார். எனவே போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தார்கள். இதற்கிடையே கடந்த 7ஆம் தேதி கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஒரு வணிக வளாகத்தில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது உரிய ஆவணங்கள் இல்லை என கூறி புலம்பெயர் தொழிலாளர்களை போலீசார் திடீரென கைது செய்தனர். பின்னர் அவர்களை நாடு கடத்தும் முயற்சி துரிதமாக நடைபெற்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புலம்பெயர் தொழிலாளர்கள் போராட்டத்தில் குதித்தனர். போலீசார் அவர்கள் மீது தடியடி நடத்தி ஒடுக்க முயன்றார்கள். இதனடுத்து ட்ரம்பின் குடியேற்ற கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்ளூர் மக்களும் அவர்களுடன் போராட்டத்தில் இணைந்ததால் போராட்டம் தீவிரம் பெற்றது. அப்போது கல்வீச்சு, வாகனங்களுக்கு தீ வைப்பு போன்ற சம்பவங்கள் நடைபெற்றன. எனவே போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை கலைத்தார்கள். இருந்தபோதிலும் போராட்டக்காரர்கள் ட்ரம்புக்கு எதிராக முழக்கமிட்டபடி மேலும் தீவிரமடைந்துள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸ் போராட்டத்திற்கு ஆதரவாக அமெரிக்காவின் பல்வேறுபட்ட மாகாணங்களிலும்
தற்போது போராட்டம் விரிவடைந்திருக்கின்றது. போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத ட்ரம்ப் நிர்வாகம் மேலும் இராணுவத்தை குவித்துள்ளது. பொதுவாக தேசிய நெருக்கடி ஏற்படும் போதுதான் மாகாணங்களில் இராணுவ வீரர்கள் நிறுத்தப்படுவார்கள். ஆனால் தற்போது மாகாண கவர்னரின் அனுமதியின்றி ட்ரம்ப் அங்கு தேசிய இராணுவத்தை நிறுத்தியுள்ளார். இதனை எதிர்த்து கலிபோர்னியா மாகாண கவர்னர் கெவின் நியூஸ் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்துள்ளார். ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் அமெரிக்காவுக்கு வெளியே பல்வேறுபட்ட விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையில் தற்போது அமெரிக்கர்களே ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளை எதிர்க்க ஆரம்பித்திருப்பது ட்ரம்ப் அரசுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. விமான தயாரிப்பில் புதிய சாதனையை படைத்த சீனா. சீனா சொந்தமாக வடிவமைத்து தயாரித்த நிலம் மற்றும் நீரில் பயணிக்கக்கூடிய பெரிய ரக விமானம் AG600 குயன் லாங் 11 11ஆம் நாள் சீன பயணியர் விமான பணியகத்தில் இருந்து தயாரிப்புக்கான உரிமத்தை பெற்றுள்ளது. இவ்விமானம் பெருமளவிலான தயாரிப்புக்கான கட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக நுழைந்துள்ளதை தெளிவுபடுத்தியுள்ளது. தற்போது நிலம் மற்றும் நீரில் பயணிக்கக்கூடிய பெரிய ரக விமானத்தின் வடிவமைப்பு, உற்பத்தி, தயாரிப்பு, உத்தரவாத சேவை அமைப்பு முறை ஆகியவற்றுக்கான தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை திறனை சீனா கொண்டுள்ளது. சிறப்பு பயன்பாட்டுக்கான பெரிய ரக விமானத்துறையில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பெரிய முன்னேற்றத்தை சீன பயணியர் விமான தொழில் நனவாக்கியுள்ளது. நீரிலும் நிலத்திலும் வானிலும் பயணிக்கக்கூடிய சீனாவின் புதிய விமானங்கள் உலகளவில் விமான போக்குவரத்தில் மிக பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என கருதப்படுகின்றது. இத்துடன் உலக நிறைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.